திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுவாயல் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு கழிவுகள் ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க டயர் வெடித்து லாரி தீப்பற்றியதில் லாரி முழுவதும் நாசமானது. சென்னை துறைமுகத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டைக்கு லாரி ஒன்று இரும்பு கழிவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது புதுவாயல் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலை வழியாக அந்த இரும்பு கழிவுப் பொருட்களை தனியார் தொழிற்சாலைக்கு கொண்டு வந்த லாரியின் முன்பக்க டயர் வெடித்து லாரியில் லேசாக தீ பற்றியது. தொடர்ந்து லாரியில் தீ பரவ தொடங்கிய நிலையில் கட்டுப்பாட்டை லாரி இழந்த சூழலில் லாரியை ஓட்டி வந்த திருநெல்வேலியை சேர்ந்த கணேசன் லாரியை நிறுத்திவிட்டு பாதுகாப்பாக லாரியிலிருந்து குதித்து தப்பி ஓடினார். இதனைத் தொடர்ந்து லாரியில் இருந்த டீசல் டேங்கர் வெடித்து சிதறியதால் லாரி முழுவதும் தீப்பற்ற துவங்கியது. இதில் லாரியின் அனைத்து டயர்களும் லாரியின் முழுமையான பாகங்களும் தீயில் கருகியது. தொடர்ந்து லாரியின் டிரைவர் கணேசன் அவசர தொடர்பு எண் 100க்கு அழைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு கவரப்பட்ட போலீசார் விரைந்தனர். கும்மிடிப்பூண்டி மற்றும் சிப்காட் பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் வருவதற்குள் பொன்னேரியிலிருந்து தீயணைப்பு நிலைய வாகனம் வந்த நிலையில் அதற்குள் லாரி முழுவதும் கருகியது. தொடர்ந்து போலீசார் லாரியில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லாரி மற்றும் லாரியில் இருந்த இரும்பு கழிவுப் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது. இதனால் சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள பொருள் நாசமடைந்த நிலையில் இதுகுறித்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் லாரியின் உரிமையாளர் மற்றும் லாரி ஓட்டுநர் புகார் அளித்தனர். தொடர்ந்து கவரப்பேட்டை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பான நேரத்தில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த சூழலில் ஏற்பட்ட இந்த லாரி விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை சிறிது நேரம் ஏற்படுத்தியது.